வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்குது பார்க்கிங் ஸ்டோரிஸ். வாங்க இன்றைக்குள்ள கதையை பார்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு யானை சரி நம்ம எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போம், நம்ம ஒரு கேங்கு ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே சுற்ற ஆரம்பிக்குது. அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு மரத்துலேருந்து ஒரு குரங்கு கீழே தொங்குது. தொங்கி என்னன்னு கேட்டவுடனே இந்த யானையும் சொல்லுது, இப்படி எனக்கு ஃப்ரெண்டு வேணும், நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன்னு கேட்குது. குரங்கு சொல்லும், என் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா நீ அட்லீஸ்ட் என்னை மாதிரி தாவாச்சும் செய்யணும் மரத்துக்கு மரம். நீ நின்னாலே மரத்து சைஸில் இருக்க, நீ எப்படி தாவ முடியும், நமக்கு உனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொன்னோடனே அந்த யானை சரி ஓகே வேறு ஏதாவது ஃப்ரெண்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆளுக்கு போகுது. அடுத்து என்னென்னா ஒரு தவளை வருது. அந்த தவளைக்கிட்ட இந்த யானை சொல்லுது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே அப்படின்னு. தவளை சொல்லுது, எல்லாம் ஓகே தான், ஆனால் நம்ம 2 பேரும் விளையாடும்போது நான் துள்ளி துள்ளி ஜாலியாக விளையாடிட்டுருப்பேன். நான் 10 துள்ளும்போது தான் நீ அந்த இடத்துக்கு நடந்தே 10 நிமிஷம் கழித்து வருவேன். அப்போ நம்ம 2 பேரும் ஃபன் பண்ண முடியாது, அதனால உனக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லுது. இதே மாதிரி காட்டில் உள்ள எல்லா கொஞ்சம் 2-3 அனிமல்ஸ் கிட்ட கேட்கும்போது எல்லோரும் ஒரு கண்டிஷனை சொல்கிறாங்க. யானைக்கு ஃப்ரெண்ட்ஸே மாட்ட மாட்டேங்க. சரி பார்ப்போம், நம்ம கிடைக்காமல போக போகுதுன்னு காட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம்லாம் கேட்குது. கிட்ட பார்த்தா எல்லா அனிமல்ஸும் பயந்து ஓடுது. யானைக்கு ஒன்றும் புரியலை. கடைசியில் பக்கத்தில் பயந்து ஓடிட்டு இருந்த ஒரு கரடியை நிப்பாட்டி, என்னப்பா பயங்கரமாக ஓடுறீங்க, ரன்னிங் ரேஸான்னு காமெடி பண்ணார். உடனே அந்த கரடி ரன்னிங் ரேஸெல்லாம் இல்லை, இப்படி ஒரு புலி அது எல்லாரையும் போட்டு விரட்டிகிட்டு இருக்கு, தாக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னொன்னே யானை சரி நம்ம புலிக்கிட்ட போய் பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு புலிக்கிட்ட போய், புலி சார் நீங்கள் இப்படியெல்லாம் அட்டாக் பண்ணக்கூடாது, அதனால விட்டுருங்க இதை, எல்லோரும் பயப்படுறாங்கன்னு சொன்னோன்னே புலி எங்கே யானை பேச்சை கேட்க போகுது, அது யார் பேச்சையும் கேட்காது, அப்படியெல்லாம் நான் நிப்பாட்ட முடியாது, இது வேட்டைக்காரன் டைமுடா அப்படின்னு பஞ்சு டைலாக் அடிக்க யானையும் சரி வர வழி இல்லைன்னு சொல்லி மூஞ்சியிலே அந்த புலியை மிதித்து அதை விரட்டி விட்டு மற்ற அனிமல்ஸ் எல்லாரையும் காப்பாற்றிட்டு. இதை பார்த்த மற்ற அனிமல்ஸ் எல்லோரும், இவருக்கு சைஸ் முக்கியம் இல்லை, அவருக்கு மனசு தான் முக்கியம், அதெல்லாம் பார்த்து நம்ம இவரை விரட்டிடக்கூடாது, இனிமேல் யானையும் நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒருத்தர் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கோ இல்லை நம்ம இன்னொருத்தருக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கோ எந்த வித தகுதி, ஷேப்பு, சைஸு எந்ததுமே தடையாக இருக்கக்கூடாது. எல்லாருமே எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இன்னொரு கதையில் மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.